அநியாயமாக நினைத்து எங்களுடைய கண்களை குருடாக்கி விடுவானா? அல்லாஹு தஆலா அர்ஹமுர் ராஹிமீன், ரஹமத்து செய்பவர்களுக்கெல்லாம், கிருபை செய்பவர்களுக்கெல்லாம் மகா கிருபையாளன். கோடிக்கணக்கான காபிர்கள் இருக்க எங்களை முஸ்லிமான தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கிய அல்லாஹ், இபாதத்து செய்யும் பாக்கியத்தை தந்த அல்லாஹ், நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தந்த அல்லாஹ் எங்களை கைவிடவே மாட்டான், ஒருபோதும் கைவிட மாட்டான். மஹப்பத்தோடு கலந்த பயம். என்ன பயம்? கியாமத்து நாளில் எனக்கு இவ்வளவு ரஹமத்து செய்த, இவ்வளவு நியாமத்து செய்த, இவ்வளவு அருட்கொடை புரிந்த அல்லாஹ்வுக்கு நான் பாவம் செய்யலாமா? அல்லாஹ்வை ஒரு செகண்டாவது எனக்கு பயப்படலாமா? உங்களுக்கு தெரியும், இமாம் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வலிமார்களுள் உச்ச நிலையை அடைந்தவர்கள். ஹிஜ்ரி 500க்கு பின்னால் 600 700க்குள்ள வாழ்ந்தவர்கள். ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது மஸ்னவி ஷரீஃப் என்ற கித்தாபுல சொல்றாங்க, அவங்க அல்லாஹ்வை நெருங்கி நெருங்கி எந்த அளவு என்று சொன்னா 365 நாட்கள்ல வருஷத்துல ஹராமான நாட்களை தவிர உள்ள எல்லா நாட்களும் நோன்பு வைப்பார்கள். 300 நாட்களுக்கும் அதிகமான நாட்கள் நோன்பு. இரவு நேரத்திலே விழித்திருந்து தஹஜ்ஜுது மட்டுமல்ல, அழுது 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 கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய பேணுதலை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அல்லாஹ்விடத்தில் வெளிமார்களாக, குத்துபுமார்களாக அல்லாஹ்வை நெருங்குவதாக இருந்தால் ஒரு செகண்ட் கூட அவங்களோட கல்புல இருந்து அல்லாஹ்வை மறக்கடிக்க முடியாது. 24 மணித்தியாலமும் அல்லாஹ்வுடைய எண்ணம் அவர்களுடைய கல்புல இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இமாம் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், யா அல்லாஹ், நான் உனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உன்னை எஜமானாக எடுத்து நான் உனக்கு அடிமையாக இருக்க எனக்கு ஆசை, கடுமையான ஆசை. ஆனால் இன்று வரையில் ஒரு செகண்ட் கூட, ஒரு நிமிடம் கூட நீ எனக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு சான்ஸ் தரவே இல்லையே. எனக்கு உன்னுடைய அடிமையாக இருக்க முடியாது யா அல்லாஹ். ஏன் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், தஹஜ்ஜுதிலே சொல்கிறார்கள், யா அல்லாஹ் ஏன் தெரியுமா? நான் தொழுதாலும் நீ ரஹமத்து செய்ததனாலதான். நான் பட்ட பகலில் திரிந்தாலும் உன்னுடைய சூரியனுக்கு கீழே, உன்னுடைய வானத்துக்கு கீழே, உன்னுடைய பூமிக்கு மேலே நீ தந்த உறுப்புகளை கொண்டு குர்ஆன் ஓதுகிறேன், நீ தந்த செல்வத்தை பங்கிடுகிறேன், நீ எழுப்பியதனால் எழும்பி தஹஜ்ஜுது தொழுகிறேன், நீ ஞாபகப்படுத்தியதனால் அனைத்து நல்ல விடயங்களையும் செய்கிறேன். கால்கள், கைகள், உறுப்புகள் எல்லாம் உன்னுடையது, நன்மைகள் எல்லாம் உன்னுடையது. நீ அன்பு காட்டியதன் காரணமாகத்தான் நான் உன்னை நெருங்கினேன். நான் என்று ஒன்றும் இன்னும் செய்யவில்லை யா அல்லாஹ். எனக்கு நினைத்தபடி ஒன்றும் செய்ய முடியாது. நீ தௌஃபீக் செய்ததனால் எனக்கு இவ்வளவு செய்ய கிடைச்சது. எனவே யா அல்லாஹ் என்னை மன்னித்தருள்வாயாக. நான் என்றொன்று கிடையாது, எல்லாமே என்னுடைய ரஹமத்து தான் என்று அவர்களே சொல்கிறார்கள். என்றா நாங்க எப்படி நல்லடியார்களாக மாறுவது? கொஞ்சம் விட்டுட்டு தொழுதுட்டா நாங்க நல்ல மனிதர்களா? கொஞ்சம் நோம்ப பிடிச்சிட்டு புறம் பேசி இபாதத்து குறைவாக இருந்து தராவீஹ் இல்லாமல் தஹஜ்ஜுத் இல்லாமல் ஏதோ பாவிகளை விட நாங்க நல்லம் தானே என்று நாங்கள் சொல்லிக் கொண்டால் அல்லாஹ்விடத்தில் அது செல்லுபடியாகுமா? திருந்துவதற்குரிய வழிமுறைகளை பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்தை படைத்து எல்லோரையும் தூங்க விட்டு அவன் விழித்திருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி கிருபையுள்ளவன். எல்லோருக்கும் சாப்பாடு கொடுத்து அவன் பசியிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். ரமலான் மாதத்தில் எங்களை பசியில வைத்ததற்கு காரணம் அல்லாஹு தஆலாவுக்கு ஒன்றும் அங்க நாங்க பசியில இருந்த அவனுக்கு சந்தோஷமும் இல்ல, நாங்க கஷ்டப்பட்டு அவனுக்கு சந்தோஷமும் இல்ல. நாங்க பசியில இருக்க வச்சிருக்கிற காரணம் ஏழை எளிய மக்கள், மிஸ்கீன்கள், ஃபக்கீர்களுடைய நிலைமைகளை விளங்க வேண்டும் என்பதற்காக. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக அவர்கள் மிஸ்ரிலே ராஜாவாக மாறினார்கள். எகிப்தில பெரும் மகா ராஜாவாக மாறினார்கள். அப்படிப்பட்ட சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பகல் பூராக சுன்னத்தான நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து அவர்களுடைய கூட்டத்தினர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, மாலக அன்தஜோ மாலக அன்தஜோ வஅன்த அலா ஹஸாயினில் அர்த். முழு பூமிக்கும் பொக்கிஷங்களுக்கெல்லாம், பூமியிலிருந்து வெளியாகும் அனைத்து பொக்கிஷங்களுக்குமே
நீங்கள் பெரும் ராஜாவாக இருக்கிறீர்கள், அரசனாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் பசித்திருக்க வேண்டும்? காலை சாப்பாடும் கிடையாது, பகல் சாப்பாடும் கிடையாது, எந்த சாப்பாடும் கிடையாது, உங்களுக்கு பசியில் இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்ட உடனே சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அஹாவு அன் அன்சல் ஜாயா, பசியில இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், மிஸ்கீன்களை வைத்திருக்கிறான், ஃபகீர்களை வைத்திருக்கிறான், யத்தீம்களை வைத்திருக்கிறான். கேட்டு திரிபவர்களை நேரத்துக்கு கொடுக்காமல் அல்லாஹு தஆலா பசியில வச்சிருக்கிறானே, அவர்களை நான் மறந்துடுவேனோ என்ற பயம்தான் எனக்கு, வேறொன்றும் இல்லை என்று சொன்னாங்க. அந்த பயம் நமக்கு வர வேண்டும். அப்படி வந்தால்தான் அவர் முஸ்லிம், வந்தால்தான் அவர் மூமின், வந்தால்தான் அல்லாஹ்வுடைய சாலிஹீன்களுள் ஒருவர். அல்லாஹு தஆலா அவருடைய அத்தாட்சிகளை பத்தி குர்ஆன்ல சொல்லிக்கொண்டே இருக்கிறான். குர்ஆன்ல நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிறான். நாங்க தான் அதை சிந்திக்காம மனம் போன போக்குல ஆசையும் நப்சும் சொல்லக்கூடிய விதம் வாழ்ந்து எங்களுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சூரத்துர் ரூம் 20வது ஆயத்தில அல்லாஹு தஆலா நமக்கு அவனுடைய அத்தாட்சியை பற்றி சொல்கிறான். நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சு வச்சிருக்கிறேன் தெரியுமா? நீங்க என்ன பத்தி அறியாம மௌத்தாகலாமா? என்ன பத்தி யாரு எவரு எப்படிப்பட்டவன் என்றதை அறியாம நீங்க வெறுமனே ஒன்றுமே தெரியாமல் மௌத்தாக கூடாது என்பதற்காகத்தான் குர்ஆனையே அனுப்பினான். அதற்காக வேண்டித்தான் குர்ஆனுக்கு விளக்க முறையாக நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா அல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்பினான். எனவே அவனுடைய அத்தாட்சிகளை பற்றி, அவனுடைய குதிரத்து வல்லமைகளை, சக்தியை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், வ மின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளதுதான் அன் ஹலகக்கும் மின் துராபின் சும்ம இதா அன்தும் பஷருன் தன்தஷிரூன். ஒன்றுமே இல்லை என்ற இடத்துல தான் நீங்க எல்லாரும் இருந்தீங்க. மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஒன்றுமே இல்லை, வெறும் மண், வெறும் மண்ணாக இருந்தீங்க. வெறும் மண்ணாக இருந்த உங்களைய அல்லாஹு தஆலா மனிதன் என்ற அமைப்புல தாயுடைய கற்பறைக்கு குழந்தை என்ற ரூபத்தில் கொண்டு வந்து அதை குழந்தை என்ற ரூபத்தில் 10 மாதத்துக்கு பின்பு வெளியில எடுத்து இப்பொழுது நீங்கள் முழு உலகத்திலும் கோடிக்கணக்கான மனிதர்கள் நாங்கள் இருக்கிறோம். மனிதர்கள் என்ற அமைப்பில் பறந்து விரிந்து காணப்படுகிறீர்களே, மனிதர்கள் இல்லாமல் உலகமே இல்லை என்று மக்கள் நினைக்கும் அளவுக்கு உங்களை வெறும் மண்ணிலிருந்து நான் அப்படியே பரத்தி வைத்திருக்கிறேனே, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளுள் ஒன்று. நாங்க எங்கிருந்து வந்தோம், எங்க போக போகிறோம், எங்களுடைய நோக்கம் என்ன, எவ்வளவு காலம் இங்க நாங்க இருக்க போறோம், எங்களுக்கென்று சொந்தமானது எது? எங்கட சொந்த வீடு என்று வீட்டை கட்டுகிறோம், மாளிகை மாதிரி கட்டலாம், அதுல தடை கிடையாது. ஆனால் குடும்பத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், அடுத்த வீட்டார்கள், ஊர்ல உள்ளவர்கள், பள்ளி வாயில்ல வேலை செய்யக்கூடிய முஅல்லிம்கள், அதே போல உஸ்தாதுமார்கள், உலமாக்கள், முஅத்தின்கள், அவ்வளவு பேருக்கும் தராவி தொழ வரக்கூடியவர்கள் எல்லாரையும் நல்ல முறையில் கவனித்தால், ஏழை எளிய மக்கள் எங்களை பார்த்து சந்தோஷப்பட்டால் தாராளமாக எங்களுக்கு நல்ல வீடு கட்டலாம், நல்ல வாகனம் வாங்கலாம், நல்ல உடை உடுக்கலாம், அல்லாஹ்வை சுக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் நாங்க கட்டிய வீடு சொந்த வீடு அல்ல, நாங்கள் எடுத்திருக்கும் வாகனம் சொந்த வாகனம் அல்ல. சுருக்கமாக சொன்னா எங்கட உடம்பே எங்களுக்கு சொந்தம் இல்ல, எங்கட ரூஹே எங்களுக்கு சொந்தம் இல்ல. எங்களுடைய சொந்த வீடு ஒன்றே ஒன்றுதான், கபருடைய அந்த வீடு மட்டும் தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்துல பெரும் கோடீஸ்வரனாக வாழ்ந்தாங்க, இப்ப கபரு தான் அவர்களுக்கு சொந்த வீடு. அபூ ஜஹல் உலகத்துல பெரும் கோடீஸ்வரனாக வாழ்ந்தான், இப்ப கபரு தான் அவனுடைய வீடு. ஃபிரௌன் உலகத்துல நான் தான் ரப்பு என்று சொல்லும் அளவுக்கு மேலோங்கி போனான், நான் தான் ரப்பு என்று சொன்னான், அவனும் இப்பொழுது கபரில தான் இருக்கிறான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முழு உலகத்துக்கும் ராஜாவாக இருந்தார்கள். மிருகங்களுடைய பாஷைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், அதே போல ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான். அவர்களும் சொந்த வீடாகிய கபர் ஷரீஃப்ல தான் இருக்கிறார்கள். உலகத்தில் நமக்கென்ற சொந்தம் கபர் மட்டுமே, வேறொன்றுமே கிடையாது. எனவே நமக்கென்று கிடைக்கும் இந்த, அதாவது கொஞ்ச காலத்துக்கு கிடைக்கும் இந்த டெம்பரரி சொந்தம் இருக்கிறதே, அதை